பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை சேப்பாக்கத்தில் ஊர்வலம் சென்று சாலை மறியலில் ஈடுபட முயன்ற பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் பணியாற்றி வரும் தினக்கூலி பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து கைது செய்தனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் தினக்கூலி அடிப்படையில் சுமார் 25 வருடங்களாக மேல் பணிபுரிந்து வரும் 1458 தினக்கூலி பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கூடி சென்னை சேப்பாக்கத்திலிருந்து வாலாஜா சாலை வழியாக காமராஜர் சாலையை நோக்கி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் தினக்கூலி அடிப்படையில் 25 வருடங்களுக்காக மேல் பணிபுரிந்து வரும் தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டது போல தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரி கோஷங்களானது எழுப்பப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 1458 தினக்கூலி பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் திமுக ஆட்சி இன்னும் 2 மாதங்களில் நிறைவேறக்கூடிய நிலையில தங்களுக்கு பணி நிரந்தரம் இன்னும் செய்யப்படவில்லை என்று கூறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சேப்பாக்கத்திலிருந்து வாலாஜா சாலை வழியாக காமராஜர் சாலை நோக்கி தலைமைச் செயலகத்தை செல்ல முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி போராட்டக்காரர்களுடன் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். சாலை மறியலில் ஈடுபட முயன்ற போராட்டங்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் பொதுப்பணித்துறை அதிகாரி மற்றும் நீர்வளத்துறையில் தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யும் இந்த பணியாளர்களை தற்போது தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். 25 வருடங்களுக்கு மேல் பணிபுரிந்து வரும் 1458 தினக்கூலி பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பலமுறை அரசு அதிகாரிகள் மற்றும் அந்த துறையினுடைய செயலாளர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தும் எந்த ஒரு எங்கள் கோரிக்கை செவிசாய்க்கவில்லை என்று கூறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் சட்டப்பேரவை நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையில சரியாக இந்த பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் சென்னை சேப்பாக்கத்திலிருந்து வாலாஜா சாலை வழியாக காமராஜர் சாலையை நோக்கி அவர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற போது தற்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள்.